சென்னையில் சாதாரணமாக சொல்லுவாங்க, அவன் பண்ண வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கு அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, நான் அவங்க அப்பா இல்லை அப்படின்றாரு. இது எங்கேருந்து வருதுன்னா, பசங்களே உங்களை மக்களாக விட்டு விட்டு போகிறோம் பசங்க திமுககாரர்கள்னு பெரியார் சொன்னபோது, நீ எங்கள் அப்பா தானே, உன்னை நான் தந்தை தானேன்னு கூப்பிட்றேன், நீ என் தந்தை தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மொண்டாட்டி தான் அந்த மாதிரி, உன் மொண்டாட்டி எனக்கு அம்மா இல்லை. அப்போ இவர் ன்றாரு, அவர் சொல்கிறாரு, எப்பா நீ எங்கள் அப்பா தானேப்பா அப்படின்னா அப்பாவோட முடிஞ்சிருமா? அம்மானு ஒரு பெண் கேரக்டர் வருது இல்லை அது, அப்போ எங்கள் அம்மா அப்படி தான் நீ ஒத்துக்கிற, அதுக்கு அதான அர்த்தம் கேட்டா, அவர் சூத்திரர்கள் என்று சொல்கிற அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். கண்ணீர் துளிகள் எதுக்கு சொன்னார்? அதெல்லாம் சொன்னோம்னா வெளியில் கேவலமாயிடும். அப்போது இவர்களோட வளர்ப்பு இப்படி தான். இவங்க இந்த கூட்டத்தில் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாரலாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது தெரியுமா? வன்னை ஸ்டெல்லா, வெற்றி கொண்டானு, தீப்பொறி, பேருங்க தீப்பொறி ஆறுமுகமா? தீ எங்கே திரும்ப வைப்பேன்? அதுங்கே வைப்பேன். தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி அந்த நம்ம வெற்றி கொண்டான் பேச்செல்லாம் நம்ம கேட்டோம்னா அவ்வளவு வல்கராக இருக்குது சார். இலைமருவு காயாக பேசுறது வேற, இப்படி பச்சைத்தனமாக வெளிப்படையாக, அதாவது கலைஞர் அவளை கூட்டு போயிட்டாரு, ஒன்று போலீஸ் தேடிச்சு, நம்ம தலைவங்கிட்ட ஆகுமா? ஏய் என்னையா அது, என்னது இது? அந்த மாதிரி பேசுறது இவர்கள். அதாவது திராவிடர்கள் ஆண்மை என்று எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், 5-6 பேர்கிட்ட பேசுறது தான் ஆண்மை. ஒரு ஆணை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணை பயன்படுத்துவது.